ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு உரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 505வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை எப்படி கணித்து கொள்ளலாம் என்பதை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கல் என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளிலே நாங்கள் முதலாவதிலே பார்ப்போமாக இருந்தால், மக்களுடைய குணங்களாகிய பெருமைக்கும் குற்றங்களாகிய சிறுமைக்கும் தேர்ந்தறியும் உரைக்கல்லாக இருப்பவை அவர்களுடைய செயற்பாடுகளே ஆகும். நாங்களாக இருக்கட்டும், நாங்கள் பழகக்கூடிய மற்றவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவர்களை நாங்கள் எப்படி நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை கணித்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், அவருடைய செயற்பாடுகளை வைத்து, அவருடைய குணாதிசயங்களை வைத்து, அவருடைய குணங்களை வைத்து நாங்கள் கணித்து கொள்ள முடியும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் பெருமைக்கும் மேனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கல் என்ற பொருளுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றால். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைக்கல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கட்டவரா என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகாக சற்று எல்லோருக்கும் புரியும்படியான உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் சமுதாயத்திலே எதை செய்கின்றோமோ, எந்த காரியங்களை செய்கின்றோமோ, எப்படி பழகுகின்றோமோ அதை வைத்துத்தான் நாங்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள முடியும். அல்லது நாங்கள் ஒருவரை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயற்பாடுகள் எப்படிப்பட்ட நடைமுறையில் இருக்கின்றவர் என்பதை வைத்து நாங்கள் அவரை கணித்து கொள்ள முடியும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் பெருமைக்கும் மேனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கல் என்பதாக என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றால். அதை பார்ப்போமாக இருந்தால், உயர்ந்த குணத்தையும் சிறுமையான குணத்தையும் உரசி கண்டு அறிவதற்கு ஏற்ற கட்டளைக்கல்லாக அவரவர் செய்யும் செயல்களே இருக்கின்றது, செயல்களே அமையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருவரை நாங்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை நாங்கள் எவ்வாறு கணித்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், அவர் சமுதாயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறார், எவ்வளியான சேவைகளை, எவ்வாறான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய நடைமுறைகள் என்ன என்பதை வைத்து நாங்கள் ஒருவரை நாங்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை கணித்துக் கொள்ள முடியும் அவருடைய செயல்களால் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே பெருமைக்கும் மேனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கல் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு பொருளாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது, நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சிப்படி இந்த சமுதாயத்திலே அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட குணங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம், எப்படி மற்றவர்கள் பழகுகின்றோம் என்பதை வைத்து நாங்களே எங்களை நல்லவர்களாக கெட்டவர்களாக என்று கணித்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் சமுதாயமும் எங்களை சமுதாயத்திலே ஒரு பிரஜையாக எங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்படிப்பட்டவர், எவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றோம், எந்த செயல்களில் ஈடுபடுகின்றோம், எப்படிப்பட்ட குற்றங்களில் இருக்கின்றோம், எங்களுடைய குணாதிசயங்கள் என அனைத்தையும் வைத்து நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை இந்த சமுதாயம் எங்களை கணித்து வைத்துக் கொள்ளும், எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த சமுதாயத்தில் நாங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய குணங்களை நாங்கள் மாற்றி நல்லவர்களாக மாற வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.